மௌனம் பேசும் வீடு இது, மறைந்த ரகசிய மூச்செடுக்கும். சிரிப்பின் பின்னால் நிழல்கள் தினமும் காத்திருக்கும். யார் நண்பர் யார் எதிரி யாருக்கும் தெரியாமல் இருக்கும். அனைத்து உண்மைக்கும் முடிவில் கதவுகள் திறந்திருக்கும். எல அவ பேசுறதுல எதுவும் மனசுல வச்சுக்காதல, சரியா? சந்தோஷப்படுற மாதிரி பட்டு புட்டு கடைசியில வெடுக்குன்னு பேசிவிட்டு போறாளே, இவ என்ன ரகம்னு தெரியலையே. அட ஆமா ருக்கா பாட்டி, அவ 10 மனநோயாளிக்கு சமம். சரி வித்யா, நீ கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துரு, நான் வரேன். உட்கார்றதா இந்த வார வித்யா அமுத்தி வச்சு அப்படியே ஒரே இடத்துல உட்காந்து இருக்காம ஆடி ஓடி நீ வேலையை பாரு. நான்லாம் 10 புள்ள பெத்தவ, நான் சொல்றத கேட்டு நடந்துக்க. அடியாத்தி நம்ம வாட்டுக்கு அதை இதையும் பேசி இவ வீட்டை விட்டு வெளியே போடின்னு விளக்கு மாத்திரம் அடிச்சு தோட்டத்தை எம்பிட்டு நேராகு. அன்னைக்கு அத்தனை பேத்து முன்னாடி அப்படி பேசிவிட்டா. இப்பவெல்லாம் அவ பேசுறது இல்ல, இருந்தாலும் எல ஏல சோகமாவே இருக்க. டாடி அவ இப்பதானே மயக்கம் போட்டு எந்திரிச்சா, நீயே அவளுக்கே கோழி வச்சுக்கிட்டு இருக்க, போய் வேலையை பாருப்பா. எல அட ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். சரில நீ ரெஸ்ட் எடு, நான் உனக்கு சாப்பிட ஏதாவது செஞ்சு கொண்டு வரேன், சரியா? நல்லா ரெஸ்ட் எடுல, எந்த வேலையும் செய்யாத, நான் வந்து பூரா வேலையை பாத்துக்கிறேன். குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமான, எப்படிக்கா பாட்டு மாசமாதான் இருக்க? ஏக்கா என்கிட்ட சொல்லவே இல்லை நீயே. அடியே உங்ககிட்ட யாரு அதுக்குள்ள சொன்னது? யாரு சொல்லுவா, ருக்கா பட்டிலே வந்து உங்க கூட்டாளி மாசமா இருக்குன்னு சொல்லிட்டு போச்சு. ஐயோ அதுக்குள்ள ஊரு ஃபுல்லா டண்டாரா போட்டாச்சா? எனக்கே இப்ப 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தாண்டி தெரியும். மயக்கம் போட்டு விழுந்தேன், எந்திரிச்ச உடனே ருக்கா பாட்டி நான் மாசமா இருக்குன்னு சொல்லுதுடி. அப்படியா? ஆமாடி, ருக்கா பாட்டி தான் வந்து எல்லாத்தையும் இப்ப சொல்லிட்டு போச்சு. நெசமா மயக்கம் போட்டு விழுந்தா மாசமா வாங்கலாம். இந்த படத்துல எல்லாம் காட்டுறாங்களே, மாசமா இருந்தா வாந்தி எடுக்கிறது, மயக்கம் போடுறது, இதெல்லாம் உண்மையாக்கா? ஆமாடி அதெல்லாம் வரும். நான் ஏதோ படத்துலவே அப்படி காட்டுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் எம்பிட்டு நாளா. ஏக்கா எனக்கு ஒரு ஆசைக்கா, சொன்னா நிறைவேற்றி அப்பியாக்கா சொல்லிட்டாக்கா. வேண்டாம் வேண்டாம், நீ அதெல்லாம் சொல்லவே வேண்டாம், எனக்கு என்ன ஆசைன்னு தெரியும். நீ நகர்ந்து நில்லு ஃபர்ஸ்ட். எனக்கா நீயே நாய வரட்டுற மாதிரி வரட்டுறா, எம்பிட்டு ஆசையா கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏய் சும்மா இருப்பில்ல பெண்ணே, இப்ப நீ இப்ப அதிக பிரசிக்கிட்டாம என்ன பேசிவிட்டாக? அதிக பிரசிக்கிட்டாரமா? இப்ப நான் ஒண்ணுமே கேட்கவே இல்லையில. நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த கோகுலாக்கு பண்ணி அதானே? நான் என்ன பண்ணேன் கோகுலக்காவே? ஏக்கா நான் கேட்க வந்தது வேறக்கா. ஐயோ என்னமோ ஒண்ணு, எனக்கு ஒரு மாறு இருக்குது. நீ அந்த பக்கம் போ வரிசினி, எனக்கு தலையெல்லாம் ஏற்கனவே மறுபடியும் சுத்திட்டு இருக்கு. வீட்டுல வேற நிறைய வேலை கிடக்கு. என் ரூம் கூட இருக்கிற வேலையை ஃபுல்லா நான் தான் வரிசினி முடிக்கணும். தயவு செஞ்சு நீ அந்த பக்கம் போ, இல்லைன்னா எனக்கு ஏதாவது வேலை செஞ்சு கொடு வரிசினி. வேலை செய்யணுமா? ஆமா. அத்தி என்ன வேலை செய்வேன் நானு? இப்பதான் கரிசட்டி கழுவி விட்டு வந்தேன் கல்யாண வீட்டுல. என் காத்தாக்காரி இன்னும் சம்பள காசை கொண்டே கொடுக்கணும் வந்துருவாக்கா. ஆமாக்கா, கரிசட்டி எல்லாம் கழுவி கமுத்தி விட்டு வெளியே வர்ற டைம்லதான் ருக்காவை பார்த்தேன். ருக்கா சொல்லுச்சு. அச்சச்சோ அப்படியா? வேலையெல்லாம் எதுவும் இல்லடி. இருந்தா சொல்லு, நமக்குள்ள என்ன சங்கடப்பட மாட்டேன். சொல்லுக்கா, என்ன வேலை இருக்கு என்கிட்ட சொல்லி இழுத்து போட்டு செய்கிறேன். அட நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்ங்கிறேன். ஆனா நீ நினைச்சது கரெக்ட் தேக்கா, காலு காட்ட கண்டுபிடிச்சு போட்ட. அதை தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அக்கா. ஒரே டைம் தள்ளி போடி அந்த பக்கம், எனக்கு இதென்ன பிடிக்காது தர்ஷினி. வரிசினி போடி அந்த பக்கம். நில்லுக்கா, கோகுல கவத்து மாதிரி ஒரே டைம் மட்டும் தொட்டு பாத்துக்கிறேன். நீ என்ன பொம்பளைக்கு ஐயோ பொம்பளை? ஏ வரிசினி சும்மா இருடி. ஒரு பொம்பளை என்ன இம்புட்டு வைக்க? ஏ வரிசினி சும்மா ரெடி, நீ வேற ஏண்டி காமெடி பண்ணிட்ட? கௌரியா என்ன யாதனை பேசிவிட்டு பட்டுன்னு வா கௌரி, கிளம்புவான். சரிம்மா, அவர் வேற என்ன மைண்ட் செட்ல இருக்காருன்னு தெரியல. எங்க எங்க உள்ள வரட்டுமாங்க? நான் கௌரி வந்திருக்குங்க. ஆடி கட்டண புருஷனுக்கு யாருன்னு தெரியாதா? எங்க ஏதோ கேளுங்க. வயிற்றுக்கு சோறு தானே திங்கிற நீ? எங்க என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? மாப்பிள்ளை பிள்ளைக்கு கவரி மேலே ஏதோ கோபம் போல. கவரி பாவம் மாப்பிள்ளைய பார்க்கணும்னு கடந்தது, அதனாலதான் ஒரு பேச்சு கூட்டிட்டு வந்தேன். எதுவா இருந்தாலும் கவரி கிட்ட பார்த்து அனுசரிச்சு பேசுங்க. கவரி கொஞ்சம் மனசு கஷ்டத்துல இருக்கா. அதெல்லாம் இவருக்கு எங்கம்மா புரிய போகுது? எப்படி கேவலமா பேசுறாரு பாத்தியம்மா? எங்க கொஞ்சம் கூட கருணை இல்லாம நடந்துக்கிறீங்க. நீங்க ஊரை சுத்தி கடை வாங்கி வச்சுட்டு என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டீங்களே. என் அண்ணன் தம்பிக்கு எப்படிங்க அவ்வளவு காசு ரெடி பண்ணுவாங்க? நான் வெளியே நிக்கிறேன் கவரி, பேசிக்கிட்டு வா நீ.
ஏங்க நீங்க ஊருக்கு கொண்டு வந்து விட்ட மாதிரி தாங்க நாங்க இன்னும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ்ங்க, ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? என்கிட்ட சுத்தமாவே காசு இல்லைங்க. எங்க வீட்டுல இருக்க பொண்ணுங்க யார்கிட்டயுமே காசு இல்லை. சுத்தமாவே எங்க அண்ணன் தம்பிகளுக்கும் இப்ப வேலை கொஞ்சம் லோவா தான் போயிட்டு இருக்கு. வேலை அதிகமா இருந்தாலும் அங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்லங்க. கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்குங்க. எங்க அம்மா வரதட்சணை கொடுக்கலைனாலும் நானா எவ்வளோ சொத்து சேர்த்து கொண்டு வந்தேங்க. வேலைக்கெல்லாம் போய் எவ்வளோ நகையெல்லாம் உங்களுக்கு. ஏய் சும்மா குறைக்கிறத நிறுத்து. வீட்டுக்கு போனியா, காசு எடுத்தியா, வந்தையான்னு இருக்கணும். அந்த மானங்கட்ட வீட்டுல உனக்கு என்ன வேலை? இப்படி எல்லாம் பேசாதீங்க. அவங்க எல்லாம் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க தெரியுமா? அப்படியா? அப்படித்தாங்க. தெய்வத்தோட போட்டோ கூட உங்க போட்டோ மட்டும் தாங்க மாட்டல. ஆனா எங்க அம்மா உங்களை தெய்வத்தோட போட்டோ கூட மாட்டேன்னு என்ன செத்தா போய் கிடக்க? தெய்வத்தோட போட்டோ மாட்டேன்னு சொல்லி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. ஒழுக்க மரியாதை எங்க அப்படி இல்லைங்க. பின்ன அப்படி ஒழுக்க மரியாதையா பணத்தை வாங்கிட்டு வர வழிய பாரு. வரதட்சணையே 10 காசு கொண்டு வராம இங்க வந்து பெரிய ராஜ்யம் பண்ணிட்டு உங்க வீட்டுல போய் இப்படி குட்டி ராஜ்யம் பண்ணிட்டு இருக்க. எங்க சத்தம் இல்லாம. ஓ, சத்தம் இல்லாம வேற பேசி உன் மானத்தை காப்பாத்தி விடணுமா உனக்கு? பணம் கொண்டு வர வக்கு இல்லாதவ நீயே உங்க வீட்டுல பெரிய பன்னாட்டு பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. மரியாதையா பணத்தோட வர்ற வழிய பாரு. போனு வருதே, காது கேக்குதா? யாரு தெரியுமா போன்ல? எங்க அம்மா. உன்னை வீட்டை விட்டு துரத்துனாதான் வீட்டுக்குள்ள வருவேன்னு எங்க அம்மா ஊருக்கு போயிருச்சு. நீ பேசுற பேச்சும் நடிக்கிற நடிப்பும் அப்படி. என்ன பந்தா பண்ற கௌரி நீ? ஒரு 8 லட்சம் உன் வீட்டுல இருந்து உன்னால கொண்டு வர முடியலையே. நீ இந்த குடும்பத்தை காப்பாத்த போற? எவ்வளவு பந்தா பேசி இருப்ப நீ எல்லாம். சீ, என்னங்க நீங்க என்ன காரி துப்புனாலும் பரவாயில்ல. ஆனா ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அத்தை என்ன கேவலமா பேசினாங்க, நான் வந்தா இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டாங்கன்னு. சின்ன மாமியார் அன்னைக்கு இறந்ததுக்கு நான் என்ன பிறண்டு அழுந்தேன். யாராவது ஊருக்குள்ள அப்படி அழுவாங்களா? ஊரே சொல்லுச்சுங்க அன்னைக்கு. கௌரி இந்த வீட்டோட மகாலட்சுமி, எப்படி பாரு இந்த குடும்பத்தை காக்க வந்த தேவதைன்னு. ஆனா நீங்க எதுக்கு இப்படி மூச்சு முட்டை டயலாக் பேச? என்ன கௌரி, மாப்பிள்ளை ஏதோ உன் மனச புரிஞ்சுக்கிட்டாரா? என்னத்தா எப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவ மனச புரிஞ்சுக்கங்களுக்கு என்ன நேத்தா கல்யாணம் இருக்கு? அம்மா அவர் டோட்டலா மாறிட்டாருமா. பணம் கௌரி, மருமக பிள்ளைய எதிர்த்து பேசிப்படாத கௌரி. ஆம்பளைங்க அப்படி இப்படித்தான் இருப்பாக. நம்ம பொம்பளைங்க தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். மாப்பிள்ளை உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நாங்க எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துறோம். ஆனா நீங்க இந்த சூதாட்டம் கீதாட்டம் அந்த பொம்பளை கிம்பளைன்னு எதுவும் அந்த மாதிரி சவகாசம் எல்லாம் குடும்பம். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்க. அவர்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வீட்டுல போய் சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்க மாட்டாராமா? விடிய அந்த ஆள் தண்ணிய போட்டு அடிப்பாமா? எதுக்குமா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வாய மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருமா. நீ வேற ஏமா இப்படி பண்ற? ஓஹோ, என்ன பத்தி நீ இவ்ளோ கேவலமா சொல்லி வச்சிருக்கியா? போய் உங்க அம்மா வீட்டுல இருந்து குட்டியோஞ்சாராக்கி குடும்பம் நடத்து போ. மாப்பிள்ளை இதெல்லாம் நானாதான் மாப்பிள்ளை. அம்மா நீ வாய முடு. நீ எல்லாம் ஒரு பொம்பளைன்னு வந்து நான் உங்ககிட்ட பேசணும் பாரு. என்னோட மட்டு மரியாதை தெரியாம இப்படி பேசுறியா நீ எல்லாம்? அப்புறம் இன்னொன்னு, உன் பிள்ளைக்கு ஒரு காலத்துல பொட்டி பாம்பா அடங்குனவன் நானு. இப்ப இப்படி இருக்கன்னா அதுக்கு நீ வளர்த்த புள்ளதாம்மா காரணம். மௌனம் பேசும் வீடு இது, மறைந்த என்ன கிடையாது இந்த போடு போடுறாரு. நாளை முன்னொன்னு வீட்டுக்குள்ள விடுவாராடி வாழ்றதுக்கு? தெரியலமா, வாமா கிளம்பி வீட்டுக்கு போலாம். மையை மறைத்திருக்கும். இவளுகளை எல்லாம் கொஞ்சம் பயப்படுத்தியே வைக்கணும். வீட்டுக்குள்ள விடுறேன் பாரு, அதெல்லாம் நம்ம தப்பு. வந்தா இனி பணத்தோட வரணும். அனைத்து உண்மைக்கும் முடிவில் கதவுகள் திறந்திருக்கும்.